ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு ஊக் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருக்கேன். டீ கப்ஸ், அப்புறம் வந்து பீலர், இஞ்சி சீவுறது இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் கீழே வந்து எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக 4 ரேக் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டில் வந்து 4 ரேக் இருக்குது. இதில் வந்து எது வேணாலும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான திங்ஸ்லாம் இதில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ரேக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன், வாங்கியாச்சு. இப்போ இதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து இந்த மேட் இருந்துச்சு, அதை வந்து அடியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரேக்கில் வந்து ஷீட் வந்து கட் பண்ணி போடும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ரேக்கில் வந்து கரண்டி, அப்புறம் ஸ்பூன்ஸு, அப்புறம் மெஷர்மெண்ட் கப் வந்து வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். தேர்ட் ரேக்கில் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக இருக்க ரேக்கில் வந்து சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டி, மத்து, பிளெண்டர் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பிளேட் ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். இது விண்டோ பக்கம் இருக்கிறதுனால டஸ்ட் அதிகமாகிறதுனால இதில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலில் வந்து சாப்பிங் போர்டு தான் வாங்கியிருந்தேன். பழைய உட்டன் போர்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த கத்தியில் வந்து கோடாக வந்துடுச்சு. அதனால் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கணுன்னு நினச்சிருந்தேன், அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கவுண்டர் டாப்பில் வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரே ஒன்று கிடச்சிது வீட்டில். இது வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது கொடுத்த ட்ரே தான், வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து சாப்பிங் போர்டும், அந்த குட்டி இடிகல்லும், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி ஜாடி ஒன்று வாங்கியிருந்தேன், பீங்கான் ஜாடி வாங்கியிருந்தேன் செராமிக்கில். சூப்பராக அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கிட்டேன். இதை வந்து சால்ட் வந்து கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதையும் அதிலே வச்சுட்டேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆர்கனைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.